பல பேர் கட்சி ஆரம்பித்துள்ளனர். விஜயும் ஆரம்பித்துள்ளார். மக்களுக்கு அவர் செய்யும் சேவையை பொறுத்திருந்து பார்ப்போம். மாங்காட்டில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி. முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் தமிழக அரசின் சார்பில் பொது விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். Orange. Ponga. Mama. எடுக்கிறேன் செகண்ட் இப்படியான சாம்பார் போயிடும்.
பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். சமபந்தி போசனம் தளபதி முதல்வர் உத்தரவின் பேரில் இந்த கோயிலில் கலந்துக்கணும்னு சொல்லி வாரம் வந்துகிட்டு இருக்கோம். அதுபோல் இந்த வருஷம் வந்துகிட்டு இருக்கோம். சரிப்பா, அண்ணா அவர்கள் நினைவு நாள் வந்து சமபந்தி நடத்துகிறோம். எல்லாமே திராவிட இயக்கத்துலேருந்து நீங்கள் வந்துருக்கீங்க நடத்துறீங்க. பட் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இந்த ஊடகத்தில் சமூக ஊடகத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா 1382 கோயில்கள் சொல்லிட்டாரு. சமூக ஊடகத்துறை அமைச்சர் இந்துக்களுக்கு ஒன்றும் திமுக விரோதி அல்ல. பல தடவை கலந்துட்டார் நம்முடைய தளபதி முதலமைச்சர். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்மளாம் உன்னதத்தில் பழகிறோம், மாமா மைத்துனர் முறையில் பழகிறோம். அதனால நம்ம இந்துக்கள் எல்லாம் மூணு தான். இந்த நாட்டில் வந்து மத சார்பின்மை தான் நிற்கும். டெல்லியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் மத சார்பின்மை தான். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாரும் ஒன்று. ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ 16 லட்சம் பேர் ஒரு பாராளுமன்றத்து கோட்டை இருக்காங்கன்னா ஒரு 12 லட்சம் பேர் இருப்பாங்க இந்துக்கள். 4 லட்சம் பேர் தான் மற்ற சமுதாயத்து மக்கள் இருப்பாங்க. இருந்தாலும் இந்துக்களுக்கு விரோதி திராவிட இயக்கங்கள் அல்ல. சரி, அதான் இப்போ திராவிட இயக்கங்கள் வந்து இப்ப அடுத்த வர ஜெனரேஷனுக்கு திராவிடத்தை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் குறிப்பா வலதுசாரி இயக்கங்களை சேர்ந்தவங்க வந்து திராவிட இயக்க கொள்கை பெரியாரோட கொள்கை மாதிரி நாங்கள் சொல்லிட்டு போறோம். போற்றுவோர் போற்றற்றும், தூற்றுவோர் தூற்றற்றும், ஏற்றமிகு கருத்தை எடுத்து சொல்லும், எவர் வரினும் நில்லோம் அஞ்சோம். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு செய்யற சேவையை பொறுத்து அவர்